புனித சூசையப்பரின் வாழ்வு என்பது அமைதியும் அடக்கமும் நிறைந்த ஒரு பெரும் பயணம். அவர் வார்த்தைகளால் பேசாதவர் என்றாலும் அவரது செயல்கள் ஒவ்வொன்றும் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவே அமைந்தன. குறிப்பாக உறங்கும் சூசையப்பர் என்பது ஒரு தனித்துவமான ஆன்மீக நிலையை நமக்கு உணர்த்துகிறது. இறைவனின் குரலுக்கு காத்திருந்த அமைதி. புனித சூசையப்பர் பகல் நேரமெல்லாம் தச்சு வேலை செய்து கடினமாக உழைத்தவர். ஒரு குடும்பத் தலைவராக மரியாளுக்கும் குழந்தை இயேசுவிற்கும் பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தவர். ஆனால் மனித ஆற்றலால் எட்ட முடியாத இக்கட்டான சூழல்கள் வந்தபோதெல்லாம் அவர் கடவுளின் பாதத்தில் அமைதியாக சரணடைந்தார். அவர் உறக்கத்தில் இருக்கும்போதுதான் வானதூதர்கள் அவரோடு உரையாடினார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், ஒரு மனிதன் தன் கவலைகளையும் போராட்டங்களையும் தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியாக ஓய்வெடுக்கும்போது அந்த நிசப்தமான சூழலில் கடவுள் தன் திட்டங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதாகும். திருத்தந்தையின் அன்பும் அர்ப்பணிப்பும். இன்று உலகெங்கும் இந்த உறங்கும் சூசையப்பரின் வடிவம் பரவியிருப்பதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே முக்கிய காரணம். அவர் பல ஆண்டுகளாக தனது மேசையில் இந்த சிலையை வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டுமென்றாலோ அல்லது தீர்க்க முடியாத துயரம் வந்தாலோ திருத்தந்தை அதை ஒரு காகிதத்தில் எழுதி அந்த சிலையின் அடியில் வைத்து விடுவார். சூசையப்பரே, இதை பற்றி நீங்கள் கனவு காணுங்கள் என்று அவர் கூறுவார். அதாவது, நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட அந்த பொறுப்பை ஒரு புனிதரிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாய் இருப்பது மேலானது என்ற நம்பிக்கையை இது விதைக்கிறது. உறங்கும் நிலையில் ஒளிந்திருக்கும் வலிமை. புனித சூசையப்பர் உறங்குவது என்பது செயலற்ற தன்மையை குறிக்கவில்லை. அது கடவுள் மீது அவர் வைத்திருந்த எல்லையற்ற நம்பிக்கையை குறிக்கிறது. பாதுகாப்பு. குடும்பத்தை காப்பாற்ற எங்கு செல்வது என்று தெரியாமல் தவித்த நேரங்களில் உறக்கத்தில் கிடைத்த இறைச்செய்தியே அவரை வழிநடத்தியது. பணிவு. தன் அறிவை விட இறைவனின் ஞானம் பெரியது என்பதை அவர் அந்த உறக்கத்தின் வழியாக ஒப்புக்கொண்டார். பராமரிப்பு. நாம் உறங்கும்போதும் கடவுள் நம்மை பார்த்து கொள்கிறார் என்பதற்கான ஆகச்சிறந்த சான்று இது. வாழ்விற்கான பாடம். வாழ்க்கை பயணத்தில் பாரங்கள் கூடும்போது நாமும் சூசையப்பரை போல அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய பதற்றமும் பயமும் நம் கண்ணை மறைக்கும்போது இறைவனின் குரல் நமக்கு கேட்காது. ஆனால் எப்போது நாம் அந்த பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு அமைதியாகிறோமோ அப்போது நமக்கான வழிகள் பிறக்கும். சூசையப்பரின் இந்த உறங்கும் வடிவம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான்: கவலைப்படாதீர்கள், இறைவன் நமக்காக திட்டமிடுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அமைதியாய் இருப்பது மட்டுமே. உறங்கும் புனித சூசையப்பரின் ஜெபம். அமைதியின் வடிவான புனித சூசையப்பரே, பகல் பொழுது முழுவதும் உழைத்து களைப்படைந்த நிலையில் நீர் இறைவனின் மடியில் அமைதியாக துயில்கின்றீர். நீர் உறங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் உமது இதயம் விழித்திருந்தது. வானதூதர்கள் உமது கனவில் தோன்றி இறைவனின் திருவுள்ளத்தை உமக்கு வெளிப்படுத்தினார்கள். உமது குடும்பத்தை எவ்விதம் காக்க வேண்டும் என்ற வழியையும் காட்டினார்கள். வல்லமை மிக்க புனித சூசையப்பரே, என் வாழ்வின் பாரங்களையும் தீர்க்க முடியாத கவலைகளையும் இதோ உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். என் மனதை வாட்டும் இந்த பிரச்சனைகளை உமது தூக்கத்தில் நீர் சுமந்து கொள்வீராக. நீர் இறைவனோடு உறக்கத்திலே உரையாடுகின்றீர். எனவே நான் இப்போது ஓய்வெடுக்கச் செல்லும்போது எனக்காக நீர் கனவு காணும். அதாவது, இந்த போராட்டங்களுக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்து எனக்கான தீர்வையும் அமைதியையும் பெற்றுத்தாரும். உமது தூய்மையான உறக்கத்தைப் போலவே என் உள்ளத்திற்கும் ஆறுதலை தாரும். நாளை காலை நான் விழித்தெழும்போது நீர் காட்டிய ஒளியில் புதிய நம்பிக்கையோடும் தெளிவோடும் என் பயணத்தை தொடர அருள் புரியும். நீர் அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் கண்ணுறக்கமின்றி பாதுகாத்தது போல என்னையும் என் அன்புக்குரியவர்களையும் என்றும் உமது அரவணைப்பில் பாதுகாத்தருளும். ஆமென்.